ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு முஸ்தஃபா vlogs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர்க்காலாவில் இருக்கோம். வர்க்காலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அடிக்கக்கூடிய அந்த பென்சல் புயல் காரணமாக வந்து சென்னையிலலாம் மழை, கோயம்புத்தூருக்கு வரப்போகுதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வர்க்காலா வந்து அப்படியே வந்து வெஸ்ட்டில் இருக்குது. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாருமே குளிக்க விடல. அந்த வேவ்ஸ் பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு. நான் ஃபுல்லாக உள்ளே காமிக்கிறேன். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வரைக்கும் கரை இருந்துச்சு. அது வரைக்கும் இப்போ விளையாண்டுட்டு இருந்தோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தோம். பட் இப்போ பாருங்கள் தண்ணி கரை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு. இருமா அப்படிடா. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணியில் விளையாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக காமிக்கிறேன் வேவ்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். அதோட எஃபெக்ட் இந்த பக்கம் அடிக்குதுன்னா அப்போ வந்து அந்த பென்சில் புயலோட தாக்கம் எவ்வளோ பெருசு. ஸோ வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது வர்க்காலா கிளிஃப் பீச் வந்து அவ்வளோ ஃபேமஸ். இந்த பீச்சு இல்லைங்களா, அந்த கிளிஃபுங்கிற இடம் தான் வர்க்காலாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு அங்கே உள்ளே போய் ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்றெல்லாம். இப்போ பாருங்கள் ஒரு ஈக்காக்கா இல்லை. ஆனால் க்ரௌடு பாருங்கள் எல்லாமே கரையோரத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேர் அங்கே கால் நினச்சிட்டு இருக்காங்க. பட் வந்து அவங்க விசில் அடித்து வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தண்ணியில் இறங்கலாம் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. ஆனால் இந்த ஸ்பாட்டு தான் மெயினான ஸ்பாட்டு. இங்கே பாருங்கள் ஆளே கிடையாது. எல்லாம் இந்த மலை மேலேருந்து இறங்கி வரணும். மலை மேலேருந்து இறங்கி வர்றவங்க விஷயம் தெரியாமல் உள்ளே போகிறாங்க. பட் இப்போ தான் வந்து இங்கே இருக்கிற அந்த சேஃப்டி கார்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த பென்சில் புயல் காரணமாக வந்து கடல் சீற்றம் பயங்கரமாக இருக்குது, சரியான டைடு இருக்குது. அதனால் வந்து கடல் கரையில் கால் நினைக்கிறது கூட அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி வருதுங்க அலையே. பாருங்க இப்போயே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வருது. ஓ, அது அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது. ஏன் ஃபர்கான், வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி ரெகுலரான வேவ்ஸ் கிடையாது. இங்கெல்லாம் வந்து அப்படியே வேவ் அழகழகாக வரும். ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போய் ஸ்விம் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்தியன்ஸ் வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க. பட் ஃபாரினர்ஸ் வந்து அந்த வேவில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு தான் மெயினாக அவங்க இந்த ஸ்பாட்டுக்கே வர்றது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கசமுசா நல்லா அடிக்குதுங்க. அதாவது எங்கே யாரை உள்ளே இழுத்துட்டு போகுன்னே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போய் விளையாண்டு இருந்தது இல்லையா. சக்க வெயில்.